வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிரன் புதன் இணைவு 15 நாட்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தை தருகிறது. இந்த யோகத்தில் மிதுனம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகள் நல்லதொரு அதிர்ஷ்டம் பெற்று நலமாக வாழ்வார்கள். சுக்கிரன் புதன் இணைவின் காலம் என்பது மிதுனத்தில் 2024 ஜூன் 14 முதல் ஜூன் 29 வரை நீடிக்கிறது. சோதிடத்தில் ஜூன் 12, 2024 மாலை 6:15 மணிக்கு காதல் கிரகமான சுக்கிரன் மிதுன ராசிக்குள் நுழைந்தார். ஜூன் 14, 2024 அன்று இரவு 10 மணிக்கு 55 நிமிட நேரத்திற்கு மிதுன ராசிக்குள் புதன் பகவான் நுழைந்தார். இதனால் சுக்கிரன் புதன் இணைவில் லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகிறார்கள். சுக்கிரனும் புதனும் எந்த ராசியில் இணையும் போது லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறதோ அது மிதுன ராசியாக இருக்கிறது. 15 நாட்களுக்கு லட்சுமி நாராயண யோகத்தில் மிதுனம், சிம்மம், கன்னி ஆகிய இந்த 3 ராசிகள் சுக்கிரன் புதன் இணைவில் நல்ல அதிர்ஷ்டம் பெறுவார்கள். மிதுனம் புதனும் சுக்கிரனும் இணைந்து உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் பலம் தரும் ராசிகளில் ஒன்று மிதுனம் முதலாவது ராசியாக இருக்கிறது. இந்த யோகம் மிதுன ராசியினரை செல்வந்தர்களாக்கும் நேரத்தில் புதன் சுக்கிரன் இணைவு கட்டம் தொழிலதிபர்களுக்கு உகந்த தருணமாக நல்லதொரு சேர்க்கையாக கருதப்படுகிறது. இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்கள் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து பணம் பெறுவார்கள். தொழில் நலமாக செல்லும், அதில் வெற்றி பெறுவார்கள். இதன் விளைவாக இவர்களுக்கு கடன் நிவாரணம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை என்று வரும்பொழுது இந்த மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒரு நல்லதொரு பயணத்தை ஏற்பாடு செய்து நலமுடன் வாழ்வார்கள். குடும்ப பயணம் என்பது சுகமாகவும் நலமாகவும் இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த காலகட்டம் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். இந்த மிதுனராசி மக்களுக்கு இவர்களுக்கு போதுமான வருமானத்தை இந்த லட்சுமி நாராயண யோகம் தந்து இவர்களை நல்லதொரு செல்வந்தராக ஆக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து சிம்மம். மிதுனத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் உண்டாகும் இந்த லட்சுமி நாராயண யோகம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் யோகமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் பணிபுரியும் சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் சில நல்ல செய்திகளையும் பதவி உயர்வை பெறலாம். அதே நேரத்தில் வணிக வியாபாரம் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் இந்த தருணத்திலிருந்து நல்லதொரு பயனடைவார்கள், நல்ல லாபத்தை அறுவடை செய்வார்கள். இவர்களுக்கு பொதுவாக சில நிதி சிக்கல்கள் இருந்தால் அந்த நிலைமை இப்போது முன்பை விட சிறப்பாக மாறி நலமாக செல்வத்தில் உயர்வில் இவர்கள் தோன்றுவார்கள். இருப்பினும் இவர்கள் தங்கள் மத செயல்பாடுகள் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபடும் போது இவர்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அது சார்ந்தும் இவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் உண்டாகும் லட்சுமி நாராயண யோகத்தால் இந்த காலகட்டம் இவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உருவாகி ஏராளமான நன்மைகளை வழங்கும். இதன் விளைவாக தங்கள் சொந்த வியாபாரத்தை, தொழிலை நடத்துபவர்கள் இந்த கிரகண சேர்க்கையால் அதிர்ஷ்டமான செல்வாக்கின் காரணமாக பெரிய பொருளாதார வருமானம் பெற வாய்ப்பு உள்ளது. தங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நலமாக முன்னேறி வருவார்கள். கன்னிராசி மக்கள் தங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான மற்றும் சந்தோஷமான அணுகுமுறையை, பரஸ்பர அன்பை உருவாக்கி உறவுகளுடன் கலந்து நலமாக வாழ்வார்கள். இந்த நேரத்தில் இவர்களிடம் எந்தவிதமான மன அழுத்தம் மற்றும் எதுவும் ஏற்படாது. மகிழ்ச்சியை நலமாக இவர்கள் கொண்டாடுவார்கள். வெளியில் நேரத்தை செலவிடுவது, பொழுதுபோக்குக்காக செல்வது, சினிமா பார்ப்பது, சுற்றுலா செல்வது இவர்களுக்கு இந்த நேரம் சுகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இவருடைய மகிழ்ச்சியை பெருக்குவதற்குண்டான சூழல் உலவி வரக்கூடிய தன்மையில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். மேலும் இந்த கன்னிராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தையும் இதே நேரத்தில் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆக இந்த பதிவை விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.